நெத்தன்யாஹூ ட்ரம்ப் சொல்வதை கேட்பதில்லை. இன்னும் சொல்லப்போனால் அமெரிக்காவும் ஈரானும் மறைமுக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளன. அதனோட நீட்சியாகத்தான் டஸ்ட், அதாவது இந்த யுரேனியம் செவியூட்டப்பட்ட யுரேனியத்தை திருப்பி அமெரிக்காவிடம் ஒப்படைப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் நடக்கிறது என்று கேள்விப்பட்டவுடன் இஸ்ரேல் ஹிஸ்புல்லா மீது நடத்தும் தாக்குதலை அதிகப்படுத்தியது. ஈரானை பொறுத்தவரை ஹிஸ்புல்லா என்பது வெறும் ஹிஸ்புல்லா மட்டுமல்ல. ஒருவேளை இஸ்ரேல் நாளைக்கு ஈரானை தாக்க நேரிட்டால் இஸ்ரேலை தாக்குவதற்கு அவர்களுக்கென்று இருக்கக்கூடிய முக்கிய கருவியாகவும் ஒரு துருப்புச்சீட்டாகவும் செகண்ட் ஸ்ட்ரைக் கேப்பபிலிட்டி என்று, அதாவது முதல்ல இவங்க அடித்தா ரெண்டாவது நான் அடிக்கிறதுக்கான ஒரு பலமும் வலிமையும் எனக்கு இருக்கு என்றால் அதற்கு ஒரு ஊன்றுகோலாக ஒரு கரெக்டான ஒரு கருவியாக இருப்பது ஹிஸ்புல்லா. அவங்கள மொத்தமாக முடிக்கணும்னு இஸ்ரேல் நினைக்குது. அவங்கள மொத்தமாக முடிக்கணும்னு நினைக்குது. ஈரான் அதை விடாது. அதனால தான் என்ன சொல்றாங்க, லெபனானை போர்லேருந்து வெளியே வைங்க. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.